தினத்துல ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளை குறித்து நம்ம தியானம் பண்ணோம். எத்தனை பேருக்கு நேற்று ஆண்டவர் பேசின வார்த்தை பிரயோஜனமா இருந்துச்சு? ஆமென்னு சொல்லுங்கள பார்க்கலாம். நேற்று வார்த்தையினுடைய கருபொருள் என்ன? நீங்கள் உலகத்தோடு கூட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு தேவனுடைய சிற்றையை அறிந்தால் நாம் நியாயத்திற்கு பிரியமானவர்களே. இன்னைக்கு நம்மளை நாமளே சர்ச் பண்ணிக்கணும். ஒராமையின் சிலகளை பார்க்கலாம். என் பாதை எப்படியா இருக்கிறது, என் பேச்சு, என் சிந்தது, என் செயல்கள் எப்படியா இருக்கிறது என்கிறதை நாம் நிதானித்து அறிய வேண்டும். ஆமென். ஆமா, கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். செக் பண்ணிக்கோங்க, சவுண்ட் செக் பண்ணிக்கோங்க, வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே எத்தனை மாதம்? 3 மாதம். அல்லேலூயா. நீங்க அந்த 3 மாதம் என்று நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருந்தது. அந்த 3 மாதம் கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்தபடியினால கர்த்தர் அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது. தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். ஆமென். நான் இன்னைக்கு உங்களால கேட்கிறேன், கர்த்தருடைய பெட்டின்னா என்ன? கர்த்தருடைய பெட்டின்னா என்ன சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. வாய்ஸ் கேக்குதாமா? சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா மதியம்? சத்தமா சொல்லுங்க. எதை போட்டு துணி மணி எல்லாத்தையும் சொல்லுங்க. பெட்டின்னா என்ன? கர்த்தருடைய பெட்டின்னா என்ன? மோசேயின் மூலம் ஆண்டவர் கட்டளைகளையும் உடன்படிக்கையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுத்தார். நல்லா கவனிக்கணும். யூதர்களுக்குன்னு ஒரு பரிசுத்த வேதம் இருந்தது. யூதர்களுக்கு 5 ஆகமங்கள். 5 ஆகமம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆதி ஆகமும், யாத்திர ஆகமும், லேவியர் ஆகமும், என்னாமோ ஏதாவமோ எப்படி ஆகுமோன்ற மாதிரி சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 5 ஆகமத்தை சொல்லுங்க. 5 ஆகமம் உபாகமம் வரையிலும் இருக்கிற இந்த ஆகம புத்தகங்களை தான் யூதர்கள் என்ன பண்றாங்க, தனக்கான புனித நூலாய் அவர்கள் முன்பு காலத்தில் பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். தேவன் யெகோவா அவர் சர்வவல்லமையுள்ள உள்ள தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி உருவாக்கினார், எப்படி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார், எப்படி எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்க வேண்டும் என்று அவர் கட்டளையின் மூலம் உடன்படிக்கையின் மூலம் கொடுத்தாரோ. கவனிக்கிற லிசன். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் யாருடைய கரத்தினால எழுத வச்சாரு? இதை தெரிஞ்சுக்கோங்க. யார் எழுதுனது? கர்த்தருடைய உடன்படிக்கையை, கர்த்தருடைய கட்டளையை யார் எழுதுனது? கன்ஃபியூஸா இருக்குல்ல? சீனாய் மலையில ஒருத்தன் போனார். யார் போனது? 40 நாள் தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய உடன்படிக்கையை, கட்டளை, என் ஜனத்திற்காக நான் கொடுக்கிற கட்டளையை என்ன பண்ண, இங்க கற்பலகையில எழுது என்று கொடுத்த கட்டளைகளை ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. கட்டளைகளும் உடன்படிக்கையும் அடங்கிய 2 கற்பலகைகளும் பொற்பாத்திரத்துல
இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல பசியாய் திரிந்த பொழுது, ஐயோ எங்களுக்கு ஆகாரம் இல்லையே, நாங்க எகிப்திலே செத்து போயிருப்போமே என்ன உடனே இந்த ஜனத்திற்காக தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை கொடுத்தார். சத்தியத்தில் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? மன்னாவை கொடுத்தார். இந்த உடன்படிக்கை பெட்டியில, கர்த்தருடைய பெட்டியில என்னென்னலாம் இருக்குன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக கொடுத்த ஆலோசனை நிறைந்த சட்டங்களும், தேவ தூதர்கள் உண்ணுகிற பரலோக மன்னாவும், ஆரோனுடைய துளிர்த்துக்கோள், ஆசாரியனுடைய துளிர்த்துக்கோள், மெய்ப்பனுடைய துளிர்த்துக்கோளும் அந்த உடன்படிக்கை பெட்டியில வைக்கப்பட்டு அது மகா பரிசுத்த ஸ்தலத்துல, ஆசரிப்பு கூடாரத்துல கொண்டு வந்து வைப்பார்கள். அது கேருபீன்கள் நடுவே, சேராபீன்கள் நடுவே இந்த பெட்டி, கர்த்தருடைய பெட்டி இருக்கும். ஒரு அமைச்சலங்களை பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி உங்க கரத்துல எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, தூக்கி காட்டுங்க உங்க பெட்டிய. உங்க பெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். கவனிங்க, அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு ஆகமத்தின்படி பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், என்ன தவறு செய்த அதற்கான தண்டனை, ஒருவன் பாவம் செய்தால் அவளை கல் எறிந்து கொள்ள வேண்டும் என்கிற சட்ட நூல்கள் தான் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இன்னைக்கு அந்த சட்ட நூல்களை கடந்து கிருபையின் நூல்களோடு கூட இருக்கிற இந்த பரிசுத்த வேதம் வேல்யூவா, அன்னைக்கு இருந்த கட்டளைகள் மாத்திரம் இருந்த அது வேல்யூவா சொல்லுங்க பார்க்கலாம். எதுல வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு? என்ன எல்லாம் எனக்கு கவனிச்சு கொஞ்சம் யோசிச்சா தான் நமக்கு புரியும். ஒரு கவனிக்கிறேன், இது ஒரு பைபிள், ஆண்டவர் மோசேயின் மூலம் கொடுத்த கட்டளை உடன்படிக்கை. இது இதனுடைய சைஸை பாருங்க, இதனுடைய சைஸை பாருங்க. இதுல எது வெயிட்டேஜ் சொல்லுங்க? சொல்ல தெரியலையா? சொல்லுங்க. இதான் வெயிட்டேஜ். இதுல நான் பாவம் செய்தால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்கிற சட்டமும் இருக்கிறது. இதுல நான் பாவம் செய்தால் அறிக்கையிட்டால் இரக்கத்தை பெற்றுக் கொள்வாய் என்கிற கிருபையின் உபதேசமும் இருக்கிறது. இந்த பெட்டிக்காகவே கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டை 3 மாதம், இந்த பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருக்குது. அந்த 3 மாதம் இருந்ததற்காகவே கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிச்சிட்டாரு. இன்னைக்கு கிருபையின் பிரசங்கமும், இன்னைக்கு பரலோகத்துக்கு போகிற மார்க்கமும், இன்னைக்கு மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கான ரெமடியும் நிறைந்த, கிருபையின் உபதேசம் நிறைந்த இந்த உடன்படிக்கை பெட்டி நம்ம வீட்டுல எத்தனை மாசமா இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை மாசங்க இருக்கு? வருஷக்கணக்கில் இருக்கு. 3 மாசம் இருந்ததற்கு கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனையும் அவனுடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆனா நம்ம வீட்டுல இத்தனை வருஷமா இருக்கிறது ஒண்ணுக்கு பதிலா இல்ல, பல பைபிள்களை, பல உடன்படிக்கை பற்றிய பல சட்ட புத்தகங்களை, நல்ல கோல்டு கலர் பேப்பரு, ஒயிட் கலர் பேப்பரு, கொரியா பிரிண்ட், சைனா பிரிண்ட், அமெரிக்கா பிரிண்ட், என்னென்னவோ வெரைட்டியா உடன்படிக்கை புஸ்தகத்தை, பரிசுத்த வேதத்தை, திருமறையை நம்ம அடக்கி வைத்துக் கொள்ளுகிறோம். ஆனாலும் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில தரித்திரம். ஏன்? எனக்கா யோசிச்சு பாத்தீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கண்ணை திறக்க விரும்புறார். சொல்லுங்க, ஏன் என் வாழ்க்கையில இன்னும் நன்மைகள் இல்லை? ஏன் என் வாழ்க்கையில தேவன் விரும்புகிற ஆசீர்வாதம் எனக்கு வரல? ஏன் இன்னும் என் வாழ்க்கையில இப்படியே ஓட்டாண்டியா போயிட்டு இருக்கு? போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப குறைச்சலா போகுது. ஏன்? மாசத்துக்கு அவனையும் அவன் வீட்டாரையும் ஏன் இத்தனை வருஷமா நம்மள, ஏன் இத்தனை வருஷமா கர்த்தர் எல்லைகளை செய்வாங்க? ஏன் இத்தனை வருஷமா கர்த்தர் இந்த தேசத்துல சிறப்பு பண்ணல? 3 மாசம் தான் வச்சிருந்தான். அவன் பெயர் இங்க
இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம 30, 40, 50, 60, 70 வருஷமாய் இந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்திருந்தும் கூட நம்மள பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர நம்மள ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியல. ஏன்? ஏன் இன்னும் என்னில குறைவு? ஏன் என்னில இன்னும் ஆசீர்வாதத்துக்கான ஏக்கம் இருக்கிறது? 3 மாதத்திற்கு இவ்வளவு நன்மை என்றால் எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சு. அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. 11வது வசனத்தை. கர்த்தருடைய பெட்டி இடத்துல உங்க பேரு சொல்லுங்க. கர்த்தருடைய பெட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் காரை கிராமத்தை சேர்ந்த ஜேக்கப் சதீஷனுடைய வீட்டில எனக்கு 41 முடிச்சு 42க்கு நேரம் வரப்போது. கர்த்தர் என் வீட்டை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? கர்த்தர் என்னை கொண்டு என் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்திருக்கிறாரா என்கிற கேள்விக்க வருக 3 மாசத்துல எப்படியா அவனை இங்க சொல்லணும். நம்மை நாமே ஏன் என் வாழ்க்கையில் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் ஆளை பார்த்து நன்மையை கொடுக்கிறவர் அல்ல. அவர் ஏற்றத்தாழ்வுகளோடு நடத்துகிறவர் அல்ல. எத்தனை வருஷமா பைபிளை சுமக்கிற, எத்தனை வருஷமா வேதத்தில நீ வாழணும் நினைக்கிற, எத்தனை வருஷமா கர்த்தருடைய வார்த்தை என்ன நடத்துதுன்னு சொல்ற, இன்னும் ஏன் உன்னில குறைவு? சொல்லுங்களேன். சிந்திக்கணும்ல. ஏன் என் வாழ்க்கையில ஏன் என் வாழ்க்கையில இன்னும் குறைவு? ஏன் என் வாழ்க்கையில இன்னும் விமர்சனங்கள்? ஏன் என் வாழ்க்கையில இன்னும் முக்காடு? ஏன் என் வாழ்க்கையில இன்னும் கசப்புகள்? ஏன் என் வாழ்வில இன்னும் அவமானங்கள்? ஏன் என்னுடைய வாழ்வில இன்னும் விமர்சனங்கள்? ஏன் என்னுடைய வாழ்வில் இன்னும் போராட்டங்கள்? அல்லேலூயா சொல்லுங்களா பார்க்கலாம். யோசிக்கணும். உராமை சொல்லுங்களா பார்க்கலாம். புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க என்ன நான் யோசிக்கிறேன். ஏன் ஆண்டவரே, ஓபேத் ஏதோமை விட நான் ரொம்ப குறைச்சலா இருக்கிறேன்னா, ஓபேத் ஏதோமை விட நான் ரொம்ப ஒஸ்டா இருக்கிறேன்னா, அவனை 3 மாசத்துல பிளஸ் பண்ண நீங்க ஏன் என் வாழ்க்கையில இன்னும் நன்மைகளுக்கு நேராக என்னை நடத்தவில்லை என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். வாய்ஸ் கேக்குதா பாருங்க. அல்லேலூயா கேக்குதாமா? நல்லா அன்பிளக் பண்ணிட்டு போடுங்கம்மா. அந்த பிளக் நல்லா எடுத்துட்டு போடுங்க. ஏன் என் வாழ்க்கையில இன்னும் இந்த போராட்டம் எனக்கு கொடுங்க. பற்றி
பெலிஸ்திய தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. நல்லா என்ன கவனிங்க, அவங்க போடுவாங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கொண்டு போயிட்ட கர்த்தருடைய பெட்டி தேசத்தை விட்டு போயிட்டு அந்த அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாமே. கர்த்தருடைய பெட்டிக்கு எத்தனை வல்லமை இருக்கிறது என்று சொல்லலாம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாசிங்க 2வது வசனம். 1 சாமுவேல் இப்ப கேக்குதுமா? கேக்குது. பிரைஸ் எல்லாம் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். பெலிஸ்திய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்தில் ஏறக்குறைய 4000 பேர் வெற்றுண்டு போனார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருடைய கரத்துல. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அப்பொழுது என்ன நடக்கிறது? ஜனங்கள் திரும்ப பாளையத்திற்கு வந்தபொழுது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? சீலோவிலே இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். அந்த பெட்டி நம்ம என்ன பண்ணும்? அந்த வசனத்தை வாசிங்க. அது நம்மை கர்த்தருடைய பெட்டியினுடைய வல்லமை பாருங்க. உடன்படிக்கை பெட்டியினுடைய வல்லமை, அன்னைக்கு இருந்த உடன்படிக்கை பெட்டியின் வல்லமைய அவங்க என்னவா சொல்றாங்க? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கிற பெட்டி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அன்னைக்கு இருந்த பெட்டி இன்னைக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு. லிசா, இன்னைக்கு பெருசா இருக்கு. அது பகைஞரின் கைக்கு நம்ம ரட்சிக்கும். தவறு செய்தா நம்மை கண்டிக்கும், தப்பு செய்தா நம்மளை அடிக்கும். இன்னைக்கு தவறு செய்தாலும் நம்மை மன்னிக்கும், நம்மை சகிக்கும், நமக்கு மறுவாழ்வையும் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் கிரெடிட் அதிகமாயிடுச்சு, இப்போ கொஞ்சம் மெரிட் அதிகமாயிடுச்சு, இப்போ இந்த வேதத்திற்கான பலன் அதிகமாய் போய்விட்டது. ஆமென் சொல்லுங்களேன். அப்பவே அவர்களுடைய நம்பிக்கை, இந்த பெட்டி நம்ம பாளையத்துல நம்ம போர்க்களத்துல வந்தாவே போதும், நம்மை பகைஞரின் கைக்கு இது என்ன பண்ணும்? நம்மள விடுதலையாக்கும். இன்றைக்கு கிருபை நிறைந்த பிரசங்கம் உள்ள இந்த பெட்டி நம்ம கையில இருந்தும் கூட நம்ம இன்னைக்கு பாவத்திலிருந்து விடுதலையாக முடியல, சாபத்திலிருந்து விடுதலையாக முடியல, அசுத்தத்திலிருந்து விடுதலையாக முடியல. புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்றாங்க கர்த்தருடைய பெட்டி வரணுங்க. வாசிங்க, அடுத்து வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி நம்மை சத்துருவின் கையிலிருந்து நம்மளை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியே கர்த்தருடைய பெட்டியை சீலோவில் இருந்து கொண்டு போகும்படி அவர்கள் ஜனங்களை அனுப்பினார்கள். அந்த சீலோவின் ஆசரிப்பு கூடாரத்தில் ஏலியின் குமாரர்கள் ஓப்னியும் பினேகாசும் அந்த ஆலயத்துல, அந்த ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். இவர்கள் கர்த்தருடைய பெட்டியை பாளையத்திற்கு கொண்டு போறாங்க. 5வது வசனத்துல கொண்டு போகும் பொழுது பூமி அதிர்ச்சி உண்டாகிறது போல இஸ்ரவேல் ஜனங்கள் மகா சத்தமிட்டு ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்ட பொழுது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். உடனே சத்துரு என்ன நினைக்கிறான்? பெலிஸ்தர் என்ன நினைக்கிறான்னா, தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தியர் பயந்து போனார்கள். ஆமென் சொல்லுங்களே. இந்த பெட்டியினுடைய வல்லமை, இந்த பெட்டியினுடைய பவர் 40-50 வருஷமா, இந்த வருஷம் சொல்றதுக்கு கூட தப்பா இருக்கு. அல்லேலூயா. என் வாழ்க்கையில சொல்ல 41 வருஷமா என் பாளையத்துல இருக்கிறது, என் வீட்டில் இருக்கு, என் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கு, என் கையில இருக்கிறது, என்னுடைய சிந்தையில இருக்கிறது. இந்த பெட்டியினுடைய வல்லமை எனக்கு பல நேரங்களில தெரியவில்லை. இந்த பெட்டியினுடைய பவர் என்ன, இந்த பெட்டியினுடைய வல்லமை என்ன என்பது பெலிஸ்தியனுக்கு தெரிந்திருக்கிறது. ஐயோ, எபிரேயருடைய பாளையத்தில் கர்த்தருடைய பெட்டி வந்தபடியினால் பெலிஸ்தியர் பயந்து, நமக்கு என்ன வந்தது? சத்தமா சொல்லுங்க. யார் சொல்றது? இத சத்துரு சொல்றான், பிசாசு சொல்றான். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக 2098-99 நாட்களில், அந்த ஆண்டுகளில் இசைக்கருவி வாசிக்கிறதுக்கு எல்லா இடத்துக்கும் போவேன்.
போகும் பட்சத்தில் ஆன்லைன் பிரேயர் நடத்துவோம். லிசன், கவனிங்க. ஆன்லைன் பிரேயர் நடத்தும் பொழுது அந்த ஆன்லைன் பிரேயருக்கு அசுத்தாவி பிடிச்சவங்களை, பில்லி சூன்ய மாந்திரிக கட்டில் இருக்கிறவங்களாம் கூட்டு வர வெவ்வேறான கிராமம். எங்கே தெரியுமா, மருதுன்ற ஒரு வில்லேஜ் இருக்குல்ல, மருதத்தில் நமக்கு அன்புக்குரிய அண்ணன் ஜெபாஸ்டின் பீட்டர்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அவர் அந்த ஜெபம் நடத்துவாங்க. நாங்கள் போயிட்டு இசைக்கருவிலாம் வாசிப்போம். எல்லாம் கர்த்தரை அறியாத ஜனங்கள் இப்படி பில்லி சூனிய மாந்திரிக கட்டு பிசாசை பிடிச்சவங்க வியாதி உள்ளவங்களாம் கொண்டு வருவோம். நாங்கள் துதிச்சு பாடிட்டே இருப்போம். கரெக்டாக நைட்டு 1 மணிலிருந்து 2-3 மணிக்கு இந்த ஆராதனை ஆரம்பித்து நாங்கள் நடத்தி கொண்டே இருப்போம். இயேசு என்கிற பெயர் சொல்லும் பொழுது அங்கே உள்ள அசுத்த ஆவிகள் எழுந்து ஆட ஆரம்பிச்சுட்டு சொல்லும், வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, இயேசுவின் நாமத்தில் விடுதலைன்னு சொல்லும் போது அது ஐயோ கத்தாத, இந்த பேரை சொல்லாத, என் உடம்பெல்லாம் எரியுது, இயேசுன்னு சொல்லாத, என்னுடைய உடம்பெல்லாம் எனக்கு வேதனையா இருக்கிறது, என்னால தங்க முடியல, என்னால இருக்க முடியல அப்படின்னு பிசாசு விகாரப்பட்டு சொல்ல ஆரம்பிக்கும். அப்ப புடிச்சுக்கோங்க, வா நீ எந்த ஊரு, நீ யார் அப்படின்னாக்கா, இவ இப்படி போனாலா, ஆலமரத்துக்கா போனாலா, அரச மரத்துக்கா போனாலா, பனைமரத்துக்கு கீழே நின்னாலா, கிணத்துல குளிக்கிறதுக்கு வந்தாளா, அப்ப இவ மேல நான் இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும். இயேசுவின் நாமத்தில் ஒரு முறை நான் நாங்கள் அந்த ஜெபத்தில் நின்று நடத்திட்டு வேடிக்கை சொல்லிடுறேன். ஒரு பிசாசு கடை கேட்குறோம், சரி இந்த பொண்ணை விட்டு நீ போன, உனக்கு என்ன ஒன்றா, எனக்கு 5 கிலோ நண்டு வேணும், ஒரு 5 கிலோ மாட்டுக்கறி வேணும் அப்படின்னு சொல்லி அது கேட்டுச்சு. நைட் அந்த நேரத்தில் எங்கே போகிறது, இதுக்காட்டில் நம்ம பேசினா நமக்கு வேலை வைக்கும். இயேசுவின் நாமத்தினால இந்த ஸ்திரியை விட்டு வெளியே போனோன்னு அது அலக்கழிச்சுட்டு வெளியே ஓடிடுச்சு. ஆமைச்சனங்களை பார்க்கலாம். பிசாசுக்கு தெரியுது கர்த்தருடைய வல்லமை என்னது என்று. பெலிஸ்தர் சொல்றாங்க, ஐயோ நம்ம என்ன ஆயிட்டோம், மோசம் போகிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, பெட்டி வந்தது உடனே நம்ம தோற்று போவோமே என்று இந்த பெலிஸ்தியர் பயப்படுறான். அல்லேலூயா சொல்லுங்களே. பெட்டிக்கு வல்லமை இருக்கிறது, ஆனா பெட்டியை சுமந்துட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வைராக்கியம் இல்லை. வாசிங்க அடுத்த வசனத்தை, 8வது வசனத்துல வாசிக்கிற. பெலிஸ்தரே அவங்களுக்குள்ள திடப்படுகிறாங்க. திடன் கொண்டு புருஷரை போல நடந்து, பொம்பளை மாதிரி கத்தாத. அல்லேலூயா. எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகள் ஆகாதபடிக்கு புருஷராய் இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது பெலிஸ்தர்களுக்குள்ளே யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெட்டி இருந்தும் கூட தோற்று போனார்கள். ஏன் சொல்லுங்க? இஸ்ரவேலருக்குள்ள என்ன இருக்கு பிரதர்? பெட்டி இருக்கு. என் பாளையத்துல பெட்டி இருக்கு, என் கையில பைபிள் இருக்கு, ஆனாலும் நைட்ல பட்ட ஏதோ அமுக்குது என்ன, ஆனாலும் என் வீட்டுல ஏதோ கருப்பா வந்து சுத்திக்கிட்டு இருக்குது. என் பெட்டி என்கிட்ட தான் இருக்கு. ஏன் இன்னும் தலைகாணிக்கு தலையானை மாதிரி இருக்கு தலைக்கு, ஆனாலும் ஏதோ ஒண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கு, உன்னை அழித்துக்கிட்டு இருக்கு. பெற்றி இருந்து 3 மாசத்துல நன்மையை பெற்ற ஓபேத் ஏதோம் எங்க, இத்தனை வருஷமா இந்த பெட்டியை சுமந்து கொண்டு நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற நம்ம எங்க? பெட்டி இருந்தும் கூட இந்த இஸ்ரவேலர் என்ன ஆனாங்க? வாசிங்க. அப்பொழுது பெலிஸ்தியர் 10வது வசனம், யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். உடனே என்னாச்சு? இந்த பெட்டியை வச்சுக்கின்னு தானே நீ ஆட்டம் காட்டுறன்னு சொல்லி தேவனுடைய பெட்டியை பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் செத்து போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். பெட்டி பிடிக்கப்பட்டது, பெட்டி பிடிக்கப்பட்டது. தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கினது என்று சொல்றேன். பாருங்க 21வது வசனத்தை வாசிங்க. ஓப்னி பினேகாசினுடைய மனைவிமார்கள் சொல்றாங்க என்ன நடக்கிறது. புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் சொல்லுகிறாள், மகிமை பொட்டி உடன்படிக்கை பெட்டி இல்லைன்னா மகிமை என்னாகும்? உன்னை விட்டு இந்த வசனத்தை நீ படிக்கலன்னா, இந்த வசனத்தை நீ மதிக்கலன்னா, இந்த வசனத்தின் படி நீ வாழலன்னா
மகிமை உன்னை விட்டு என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம், விலகும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இது ஷோ காட்டுறது கிடையாது. எப்படி ஷோ காட்டுறது கிடையாது. பெருசா வாங்கி வச்சுக்கிறது, ஜிப்பு போட்டு வச்சுக்கிறது, தொடச்சு வைக்கிறது ஷோ காட்டுற பொருள் அல்லமா, உன்னை பாதுகாக்கிறது. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இந்த பெட்டி உன் இருதயத்திலிருந்து விலகினாலும், இந்த பெட்டி உன்னை விட்டு நீங்கினாலும், இன்னைக்கெல்லாம் துணிகரமா சொல்றான் பாருங்க. சத்தியமா, எது மேல சத்தியமா, இது மேல சத்தியமான்றான். துணிகாரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். மனமறிய பாவம் செய்துட்டு, மனமறிய தவறு செய்துட்டு, மனமறிய குற்றம் செய்துட்டு தன்னை நிரூபித்துக் கொள்ளணுமே, நான் நீதிமான் என்று சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமா பைபிள் மேல சத்தியமா சொல்றேன், வசனத்தின் மேல சத்தியமா சொல்றேன், ஏசப்பா மேல சத்தியமா சொல்றேன். எங்க வந்துச்சு அந்த துணிகரம்? ஏன் கர்த்தர் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தார் தெரியுமா? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் பெட்டி இருந்து முறியடிக்கப்பட்டார்கள் தெரியுமா? பெட்டி இருக்கதா, வசனம் இருக்கதா, ஆனா அவர்களுக்குள்ள சுத்திகரிப்பு இல்ல, அவர்களுக்குள்ள தெய்வ பயம் இல்ல, அவர்களுக்குள்ள துணிகரம் இருந்தது. என்ன இருந்தது? துணிகரம். ஒப்னி பினேகாஸ் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருகிற ஸ்திரீகளை ரொம்ப அசிங்கமா நடத்த ஆரம்பிச்சாங்க. அவர்களோடு சைனிக்கவும் செய்தார்கள். பலிபீடத்துல இருந்து ஆலயத்துல வந்து ஆராதிச்சுக்கிட்டு ஆலயத்தினுடைய எல்லா நன்மைகளை அனுபவித்துக் கொண்டு உலகத்துல என்ன பண்றான், பாவம் செய்து கொண்டு இருந்த பொழுது கர்த்தர் பார்த்தாரு, இவனுங்களையும் போட்டாரு, பெட்டியும் பிடிபட்டு போனது. இந்த பெட்டி இருந்து என்னடா உனக்கு பிரயோஜனம்? இருந்து கூட உனக்குள்ள என்ன இல்ல, சீர்திருத்தம் இல்லையே, இன்னும் உனக்குள்ள ஒழுங்கு இல்லையே, இத்தனை வருடம் உன்னிடத்துல பெட்டி இருந்து என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா சொல்லுங்கள. 3 மாசம் அவன் வீட்டுல இருந்துச்சு, அவனையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதிச்சார். இத்தனை வருஷம் நம்ம வீட்டுல இருக்கு, நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தாரா? இல்ல, இன்னும் ஊர் முழுக்க கடனை வாங்கி வச்சுட்டு இருக்கிறோம். யாராகிலும் 5 கொடுப்பானா, 10 கொடுப்பானா, 20 கொடுப்பானான்னு எல்லாருக்கிட்டையும் கை எடுத்துட்டு இருக்கோம். யாராவது எனக்கு நன்மை செய்வாங்களான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன் எனக்குள்ள இந்த போராட்டம்? பெற்றிய நீங்க ஒரு காலமும் இழந்துடாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வசனத்தை தியானிக்கும் போது. அன்னைக்கு இருந்த பெட்டி இவ்வளவுதான், இன்னைக்கு இருக்கிற பெட்டி இவ்வளோ. ஆமென் சொல்லுங்களேன். என்னை மன்னிப்பதற்கான வார்த்தைகள் இருக்கிறது. இந்த வார்த்தை என்னை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை விட இது மேலாய், இதை விட இது அதிகமான பலன் தருகிறது. இந்த பெட்டி இத்தனை வருடம் என்னிடத்தில் இருந்தும் கூட பலன் இல்லையே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே, வயசு அதிகரிக்கிறதே தவிர வசனத்தை நம்ம வயசுக்கு ஏற்ற அளவுல இப்ப 41 கடந்து வரோம்னா 41 வசனமாவது நமக்கு தெரியுமா? 50 வயசுக்குள்ள வந்துட்டு 50 வசனமாவது தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு ஒரு வசனம் கத்துக்கிட்டு இருந்தா கூட அல்லேலூயா சொல்லுங்களேன். பெட்டி சும்மாவே இருக்கு, பெட்டியினுடைய மகத்துவம் தெரியல. ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமே, எத்தனை பேர் புரியுதா நான் சொல்றது? அல்லேலூயா. ஏன் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்தார்? ஏன் ஆசீர்வதித்த பிறகு தாவீது பெட்டியை தன் எல்லையில கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினான் என்றால் வாசிக்கலாம். 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வாசிங்க. 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. கேருபீன்கள் நடுவே வாசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமும் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவில் இருந்து கொண்டு வரும்படி தாவீதும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை புது ரதத்திலே ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். கவனிக்கணும், கொண்டு வருகிறார்கள். ஆமென் அல்லேலூயா. அமினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அமினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான்.
தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டங்களோடும் தம்பூரு மேல வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக, எதற்கு முன்பாக? எது கர்த்தரா இருக்கிறதாங்க? எதுங்க கர்த்தர்? அம்மா என்ன கொஞ்சம் கவனி. எது கர்த்தர்? இங்க வசனம் சொல்லுதுல, தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் யாருக்கு முன்பாக வந்தார்களா? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக ஆடிக்கொண்டு போனார்கள் வசனம் சொல்லுது. எதுக்கு முன்பாக அவங்க ஆடினாங்க? பெட்டிக்கு முன்பாக ஆடிக்கொண்டு போகிறார்கள். அப்போ பெட்டி யாரா இருக்கிறதாங்க? கர்த்தரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் ஆர்ப்பரியோ. ஏன்னா கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய பிரசனை என் வீட்டுக்கு வரப்போகுது, என் எல்லைக்கு வரப்போகுது. இந்த பெட்டி இத்தனை வருஷம் இருந்தும் கூட வீட்டில் துணிகரமான பொய், துணிகரமான பாவம், துணிகரமான செயல், இது என்னவா நினைக்கிறோம்? நம்ம வெறும் எழுத்தா நினைக்கிறோம். அவன் அந்த பெட்டியை கடவுளா நினைச்சான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். தாவீது அவனோடு இருந்தவர்கள் பெட்டிக்கு முன்பதாக ஆடினார்கள். அதை கர்த்தருக்கு முன்பாக ஆடுவதை போல அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் 5வது வசனத்துல 6வது வசனத்துல வாசிக்கிறோம், அந்த வண்டி அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது, இங்கதான் முக்கியம், தாவீதின் எல்லைக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? வாசிங்க. அவர்கள் தாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடு மிரண்டு பெட்டி அசைத்தபடியினால், லிசன், பெட்டி அசைத்தபடியினால, பெட்டி யாரா இருக்கிறீங்க? சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாரா இருக்குது? சத்தமா சொல்லுங்க. கர்த்தராய் இருக்கிறது. பெட்டிய கர்த்தர் என்று தாவீது சொல்றாரு. இங்க கவனிக்கணும். அப்போ மாடு அசையும் பொழுது, மாடு மிரளும் போது பெட்டி அசைந்தபடியினால் ஊசா என்கிற மனுஷன், ஐயோ பெட்டி என்ன ஆயிடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாதுன்னு நினைச்சான். அவன் அந்த நினைப்போடு கூட பெட்டிய பிடிக்க கையை நீட்டினா, அதை பிடித்தான். 7வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது, அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை எதனால் அடிச்சாரு? சத்தமா சொல்லுங்க. இப்ப அந்த துணிவை நம்ம என்ன சொல்றான்? துணிகரம். எப்படி? துணிகரம். அன்றைக்கு நம்ம ஸ்நானத்திற்கு மிஞ்சிய காரியங்கள் இன்னைக்கு நம்ம யோசித்து விடுகிறோம். உலகத்தில் பழமொழி சொல்லுங்க, ஆட்டுக்கு அளவெடுத்து மாட்டுக்கு மட்டை தட்டி வச்சிருக்கிறான். அப்போ என் நிலை என்ன? ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் நல்லா புரியும். ஒரு எஜமான் இருந்தார். ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்காரர் இருந்தார். வேலைக்காரரை எஜமான் என்ன சொல்றான், தம்பி இங்க வாடா, நீ போயிட்டு நான் சொல்ற கடையில போயிட்டு, நான் உங்களுக்கு பொதுவா சொல்றேன், ஸ்ட்ரைட்டா நீ எங்க என்ன பண்ணு, எஸ்என்டிக்கு போ. எஸ்என்டிக்கு போயிட்டு நான் சொல்ற பிராண்ட நான் கொடுத்திருக்கிற பணத்துக்கு வாங்கிட்டு வா. என்ன சொல்லிட்டேன் நான் சொல்ற பிராண்டு எஸ்என்டில இருக்கு, நீ என்ன பண்ணு, போயிட்டு நேரா எஸ்என்டிக்கு போய் நான் சொல்ற பிராண்டு நான் கொடுத்திருக்கிற விலையில வாங்கிட்டு வான்னு சொல்லி நான் அனுப்புறேன். இவன் என்ன பண்றான், எஜமானுக்கு நம்ம பணத்தை சேஃப்டி பண்ணன்னு சொல்லிட்டு எஸ்என்டிக்கு போல ஸ்ட்ரெயிட்டா பாண்டியன் ஸ்டோருக்கு போயிட்டான். கவனிக்கணும், புரியும்படி சொல்றேன். அவர் போனது எங்க? எஸ்என்டி. இவன் போனது எங்க? இவன் போன எண்ணம் என்ன, நம்ம எஜமானுக்கு என்ன பண்ணலாம், அதே பிராண்டு அதே நன்மை உள்ள பொருள் பாண்டியன் ஸ்டோர்ல 10 ரூபாய் கம்மியா இருக்கு, நம்ம 10 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுத்த எஜமான் சந்தோஷப்படுவார்னு நினைச்சு ராஜா எஜமான் சொன்ன வேலைய அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு இவர் இங்க போயிட்டு அவர் சொன்ன குவாலிட்டியில அவர் சொன்ன அதே பயனுள்ள ஒரு பொருள் வாங்கியாந்து, சார் பாருங்க நீங்க 20 ரூபாய் கொடுத்தீங்க, 20 ரூபாய்க்கு நான் வாங்கல, 10 ரூபாய்க்கே வாங்கிட்டேன்னு சொல்லி எத்தாந்து கொடுக்கும் போது ராஜா சந்தோஷப்படுவாரா கோவப்படுவாரா? அவன் மிச்சம் பண்ணி எத்தாந்து இருக்கிறான். ராஜா சந்தோஷப்படணும், எஜமான் சந்தோஷப்படணுமா கோவப்படணுமா?
இங்க முரண்பாடா இருக்குல்ல, என்ன சொல்லுவோமோன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. ஏன் கோவப்படுவாரு சொல்லுங்க. நான் சொல்லுகிறதை செய்வதற்கு தான் நீ வேலைக்காரன். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நான் சொல்லுகிறதை செய்வதற்கு தான் நீ வேலையாள். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நான் சொல்லுகிற வேலையை நீ செய்ய உனக்கு விருப்பம் இல்லை, நான் செய்ய சொன்ன வேலையை உன்னால நிறைவேற்ற விருப்பம் இல்லை, அதனால நான் இன்னைக்கு என்ன பண்ண மாட்டேன், உன்னை என்னிடத்துல வைத்துக் கொள்ள மாட்டேன், உனக்கு வேலையே கிடையாது போடான்ட்ட. இந்த சம்பவத்தை அப்படியே ஊசா பக்கம் திருப்புங்க. மாடு மறண்டு போனது, பெட்டி அசைகிறது, ஊசா பெட்டியை பிடிக்கிறான். ஐயோ பெட்டி என்ன எடுக்கூடாது, ராஜா எஜமானுக்கு 10 ரூபாய் சேஃப்டி பண்ணி கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வேலையை செய்யாமல் எங்க போனா, ஊசா கர்த்தருடைய பெட்டி என்ன ஆயிடக்கூடாது, உடைச்சு, அது உடையுதோ உடையிலையோ அது அவருடைய சித்தமா இருக்கிறது. உனக்கு என்ன, அதை நீ நடத்தி கொண்டு போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். கர்த்தர் எதனால் அடிச்சார்னா, ஊசாவின் துணிவின் நிமித்தம் அடித்தார். இன்னைக்கு பல பேரை நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவருக்கு நம்ம டீச் பண்றோம், கர்த்தருடைய வார்த்தை இப்படியா மாத்திக்கிறோம். எப்படி, எனக்குரியதாய் மாற்றிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நம்மளை மன்னிப்பார், விடுங்க. கர்த்தர் நம்மளை மாத்துக்கார, விடுங்க. அவர் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறோம்ல, அப்படி என்று சொல்லி நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நமக்கு ஏற்றதாய் மாற்றிக்கொள்றோம். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். இந்த ஊசாவை அடித்ததற்கான காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு சம்பவத்தை இதுல நீங்க அறிஞ்சிக்கணும். கர்த்தருடைய விஷயத்துல, கர்த்தருடைய காரியத்துல எவெல்லாம் தாந்தோணித்தனமா இருக்கிறானோ, ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அப்படியே புதிய ஏற்பாடுல வரலாம். இயேசு கிறிஸ்து மரிக்க போறாரு. இயேசு கிறிஸ்து மூப்பராலும் பிரதான ஆசிரியரெல்லாம் கட்டி கொடுக்கப்படுவார், அடிக்கப்பட போகிறார். உடனே பேதுரு என்கிற அன்பா இருந்த சீசன் சொல்றார், தேவனே இயேசுவே, நீர் அப்படியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, மறிக்க கூடாது என்று சொன்னபோது இவன் ஆண்டவர் மேல இருக்கிற அஃபெக்ஷன்ல தான் சொல்றான். ஆனா தேவ திட்டத்திற்கு எப்படி இருந்தான், எதிர்ப்பாக இருந்தான். ஆண்டவர் ஒண்ணே பார்த்தாரு, அப்பாலே போ. ஆமா, இன்னைக்கு நம்ம கர்த்தரை எப்படியெல்லாம் நம்ம வர்ணிச்சுக்க பார்க்கிறோம். உன் விருப்பத்திற்கு கர்த்தரை மாத்திக்கிறோம், உன் விருப்பத்துக்கு உன் பரிசுத்தத்தை மாத்திக்கிறோம், உன் விருப்பத்திற்கு ஆண்டவரே நீங்க என் பக்கம் வந்துருங்க, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சாலும் நீங்க மன்னிக்கிறவர். 7-70 தரம் துணிகரமா பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஊசாவின் துணிகரத்தின் நிமித்தம் தான் அடிச்சார். ஆமே. உடனே தாவீதுக்கு பயம், ஐயோ நம்ம அதை விட பெரிய தவறெல்லாம் செய்திருக்கிறோமே, இந்த பெட்டி நம்மளையும் கொன்னுடுமேன்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டி என்ன பண்ணார் தெரியுமா, எப்பா ஓபேத் ஏதோமே கொஞ்ச நாளைக்கு பொட்டி உங்ககிட்ட இருக்கட்டும், ஏன் எல்லைக்குள்ள வந்து நான் ஏன் தவறு ஒண்ணு அவருக்கு தெரிஞ்சு போய் என்னையும் அடிச்சுட்டாலும் அடிச்சிடுவாரு, அதனால பெட்டியை நான் என்ன பண்றேன், உன் வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு போகும்பொழுது ஓபேத் ஏதோம் தன்னை சுத்திகரித்து கொண்டவனா, கர்த்தருடைய பெட்டி வந்து, கர்த்தருடைய பெட்டி இருக்கிற நாட்களில அவன் தேவனுக்கு பிரியமாய் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் வாழ்ந்ததுனால 3 மாதம் தான் இருந்தது. அவனையும் அவன் வீட்டையும் அந்த கர்த்தருடைய பெட்டி ஆசீர்வதித்தது. இத்தனை காலம் நம் வீட்டில இந்த பெட்டி இருந்தும் இன்றைக்கும் பலன் தராமல் போனதற்கான காரணம் என்ன தெரியுமா? துணிகரமான பாவம், துணிகரமான செயல், துணிகரமான பொய், துணிகரமான சிந்தை, துணிகரமான இருதயத்தை நம்ம வச்சுட்டு இருக்கிறதுனால இதுக்கு என்ன வேல்யூனே இன்னைக்கு வரல நமக்கு தெரியாம இருக்கு. இதான் நான் சொல்றது, புரிஞ்சுங்க ஒரு அம்மைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டிக்கே இவ்வளவு நன்மை இருக்கும்னா எனக்காக மரித்த இயேசுவின் வார்த்தை இதில் இருக்கிறது.
எனக்காக ரத்தம் சிந்திய ஆண்டவருடைய சாக்ரிஃபைஸ் இருக்கிறது. என்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்வதற்கான பாதை நிறைந்த வார்த்தை இதில் இருக்கிறது. இதை விட இது இன்னும் மகிமை பொருந்திய பெட்டி. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இதை இத்தனை வருடமா என் கரத்துல வைத்துக் கொண்டு என் வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் நான் தரித்திரனாய் இருக்க காரணம் என்னவென்றால், இன்னும் ஏதோ ஒரு துணிகரம் நமக்குள்ள இருக்கிறது. இன்னும் ஏதோ ஒரு பாவம் நமக்குள்ள இருக்கிறது. இன்னும் ஏதோ ஒரு ஆண்டவருக்கு புரியமற்ற செயல் நமக்குள்ள இருக்கிறது என்று கர்த்தர் இன்னைக்கு நினைப்பூட்டார். தேவனுடைய காரியத்துல, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கணத்துல, கர்த்தரை தேடுகிற அந்த அனுபவத்துல நம்ம தாந்தோணி தனமாய் இருந்தோம்னா, ஊசாவின் மேலே தேவ கோபம் உண்டதை போல. ஆமென். ஜான் ஏற, ஆனா உனக்கு எவ்வளவு சறுக்கல, முழம் சறுக்குது. ஏன்? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவன்னு சொல்லி இருக்கிறாரு. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு சொல்றாரு. உன் போக்கையும் வரத்தை இது முதற்கொண்டு பாதுகாப்புன்னு சொல்றாரு. உன் மனைவி உன் வீட்டோரங்கள் கனித்தர திராட்சை செடி கொடியை போல, உன் பிள்ளைங்க ஒளிவு மர கண்டுகளை போல இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஏன் இன்னும் என்னுடைய வாழ்வில தரித்திரம்? ஏன் என்னுடைய வாழ்வில இன்னும் போராட்டம்? ஏன் என்னுடைய வாழ்வில இன்னும் மற்றவர்கள் இவனாடா ஒண்ணுத்துக்கு ஆகாதவனாக்குறான்னு சொல்றான்? ஏன் கேட்கணும். ஓபேத் ஏதோமா 3 மாசத்துல பிளஸ் பண்ண ஆண்டவர் இத்தனை வருஷத்துல என்ன கொஞ்சமாகலும் உயர்த்திருக்கணுமே. இத்தனை வருஷத்துல தேவனுக்கு பிரியமா நான் வாழ்ந்திருக்கிறேன். நான் நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். யோசிங்க. நீங்க போயிட்டு வீட்டுல இந்த வசனத்தை எழுதுங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல 11-12 வசனத்தை எழுதிட்டு இந்த இடத்துல உங்க பேரை போட்டு நீங்க எழுதி உங்களுக்குள்ள ஒரு சிந்தை உள்ள கவனிங்க. இந்த இங்க பாருங்க, இதுல கர்த்தருடைய பெட்டி உங்க கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில உங்க பேர் இந்த இடத்துல போட்டு, இத்தனை வருஷம் இருக்கையில் கர்த்தர் என்னை என் வீட்டை ஆசீர்வதித்து இருக்கிறாரான்னு கேள்வி போட்டு பாருங்க. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஏன் எனக்குள்ள மாற்றம் இல்லை? ஏன் எனக்குள்ள இன்னும் நன்மை இல்லை? ஏன் எனக்குள்ள இன்னும் உயர்வு இல்லை? ஏன் எனக்குள்ள இன்னும் சந்தோஷம் இல்லை? ஏதோ ஒரு துணிகரம் இருக்கிறது. அந்த துணிகரம் எனக்கு தெரியாது, அந்த பாவம் எனக்கு தெரியாது. நீங்க என்ன செய்யறீங்க, எதுல நீங்க மீறி இருக்கிறீங்க, எதுல நீங்க ஆண்டவரே இதெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஆண்டவரே. சில இடத்துங்களை நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். பார்த்தீங்க. இன்னைக்கு நம்ம கூட என்ன பண்றோம் தெரியுமா? கர்த்தர் நம்மை கவனிக்கிறார் என்று அறியாமல் அவர் நம்மளை பார்க்க மாட்டார்னு ஏதோ துணியை போட்டு மூடி வைக்கிறது போல அவர் கண்ணை மூடிக்குவாரு. நான் செய்யற பாவம்லாம் அவர் பார்க்க மாட்டார்னு சொல்லி இன்னைக்கும் நம்ம ஏதோ ஒன்றை துணிகரமாய் செய்கிறபடினால தான் இத்தனை வருஷம் இந்த வார்த்தை, இந்த பெட்டி நமக்குள்ள இருந்தும் நமக்கு பலன் தரவில்லை. நல்லா இல்லையா சொல்லுங்களேன். அது என்னவென்று நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட போய் கேட்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா கர்த்தர் ஒருவரையும் கீழே விடுவதில்லை, புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. ஆமென். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய சூரியனை, முகத்தை, பிரசன்னத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வமா இருக்கிறாரே. ஏன் என்னும் எனக்குள்ள இந்த குறைவு? ஏன் எனக்குள்ள இன்னும் இந்த வேதனை? ஏன் எனக்குள்ள இன்னும் இந்த பாடு? ஏன் எனக்குள்ள இன்னும் இந்த கண்ணீர், இந்த அவமானம், இந்த குறைவு? எனக்கு முன்பதாக எனக்கு பின்பதாக பயணித்தவர்கள் எல்லாம் உயர்ந்திருக்கிறார்களே. இத்தனை வருடம் இந்த வார்த்தையை நான் பிடிச்சுக்கிட்டு இந்த வார்த்தையின்படி ஓடுகிறேன். ஆனாலும் என்னிலே ஏதோ ஒரு துணிகரம் இருக்கிறது. அதை இனம் கண்டு அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள், இரக்கத்தை பெறுவீர்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். ஆமா, கேளுங்க. ஆண்டவரே இன்னும் என் வாழ்க்கையில இந்த ஒரு உயர்வு இல்லை,
ரொம்ப நாளா நீங்க நினைக்கிறேன், ஒரு வீட்டை கட்டணும்னு நினைக்கிறீங்களே, ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிற, ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களே, ஏன் என்னால செய்ய முடியல? எல்லாம் இருக்குதான், பெட்டிக்கு இன்னும் பெட்டிக்கு வல்லமும் குறையல, பெட்டிக்கு வல்லமும் குறையல, பெட்டிக்கு வல்லம் இருக்கு. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். இந்த பெட்டிக்கே ஒருவனை அடிக்கிற வல்லமை இருக்குன்னா, இந்த பெட்டிக்கே ஒருவனை வீட்டையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதிக்க வல்லமை இருக்குன்னா, இந்த பெட்டிக்கு எத்தனை வல்லமை இருக்கிறது? ஆமீன் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். என்னை மன்னிக்கிற பெட்டி, என்னை வாழ வைக்கிற பெட்டி, எனக்கு ரட்சிப்பை அருளுகிற பெட்டி, எனக்கு ஜீவனை கொடுக்கிற பெட்டி, எனக்கு பரலோக வாழ்வை அளிக்கிற பெட்டி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று திருக்கு தரிசனம் நிறைந்த பெட்டி. ஆமென். எளியவனை குப்பையிலிருந்து புழுதிலிருந்து தூக்கி எடுக்கிற இந்த பெட்டி. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இன்னும் எனக்குள்ள ஆளுகை செய்யல? ஏன் இன்னும் எனக்குள்ள கிரியை செய்யல? யோசிக்கணும். காரணம் இதுவல்ல, இது. ஆமென். எது நிமித்தம் ஊசாவை அடிச்சாரு? எது நிமித்தம் கர்த்தர் ஊசாவை அடித்தார்? அவனுடைய துணிவின் நிமித்தம், அவனுடைய துணிகரத்தை நிமித்தம் அடிச்சார். எதனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நன்மை இல்லை, எதனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சந்தோஷ பரிபூரணங்கள் இல்லைன்னா, நம்முடைய துணிகரத்தின் நிமித்தம் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்க வாழ்க்கைய மீண்டும் அனுபவிப்பீங்க. ஆமென். ஒரு நாள் இது மேல குறை சாட்டாதீங்க. இது எல்லையை விட்டு போன பிறகு சொல்றான், கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. இதான் உங்களுக்கு மகிமை, இதான் உங்களுக்கு கிரீடம், இதான் உங்களுக்கு பாதுகாப்பு. உங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் நடுவே உங்களை ஆண்டவர் பாளையமிட்டு பாதுகாக்கிறதுக்கான காரணம்னா, இது உன் வீட்டுல இருக்கிறது. உன் போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் பாதுகாத்துட்டு வராரு. போயிட்டு வாங்க மாமான்னு கை காமிச்சு அனுப்புற. திரும்பி வருவதற்கு எது தெரியுமா? இந்த பெட்டி. இந்த பெட்டி இதுவரை நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறது. இன்னும் நமக்கான உயர்வுகளை நம்ம அடைந்து கொள்ள, ஆண்டவரே நான் செய்த துணிகரம் என்ன, எனக்குள்ள நான் நியாயம் நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு நான் அறிக்கை செய்யறேன்னு சொல்லிட்டு அதை விட்டு விட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் அப்படி உங்களை நடத்தணும். ஆமேன். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலாம். இந்த பெட்டி ஆண்டவரே ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்தது, அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தது. ஏன் இன்னும் எனக்குள்ள இந்த நன்மைகள் இல்லை? என்ன ஆண்டவரை வாழ வைக்க நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. என்னை வாழ வைக்க நீர் ஏங்குகிறீர் ஆண்டவரே. என்னில ஆண்டவரே உம்முடைய மகிமை தங்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். நானும் துணிகரத்தினாலே இவைகளை இழந்து போயிருக்கிறேனே என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனை என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. என்ன அர்ப்பணிக்க எனக்குள்ள என்னப்பா துணிகரம் இருக்கு? நான் எல்லாம் நல்லா செய்யறேன்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். என் பாதை நல்லா போதுன்னு தானே நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். என் ஜெப வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் ஆலயத்துக்கு ஒழுங்கா தானே வருகிறேன். நான் கர்த்தருக்கு கொடுக்கறதை ஒழுங்கா தானே கொடுத்துட்டு இருக்கிறேன். எதிலே நான் துணிகரமாக இருக்கிறேன்? எதிலே ஆண்டவரே உம்முடைய காரியத்துல நான் ஆண்டவரே தாந்தோணித்தனமா இருக்கிறேன்? எந்த காரியத்தில் ஆண்டவரே உம்மை விசனப்படுத்துகிறேன்? எந்த காரியத்தில் நான் உம்மை கோபப்படுத்துகிறேன்? எனக்கு காண்பித்து கொடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க பார்க்கலாம். அப்பா என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ராஜா, என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை வருடம் ஆண்டவருடைய வார்த்தை என் வாழ்வில் இருக்கிறது, என் குடும்பத்தில் இருக்கிறது, என் இல்லத்தில் இருக்கிறது. 3 மாதத்திற்கு ஓபேத் ஏதோமை அவன் வீட்டையும் ஆசீர்வதிக்கிற தேவன். இத்தனை வருடங்களா என் வீட்டில நீர் இருந்தும், உம்முடைய பெட்டி இருந்தும், உம்முடைய வார்த்தை இருந்தும் எனக்குள்ள ஆசீர்வாதம் இல்லையே. என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தகப்பனே எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை குறைந்து போகவில்லை, உம்முடைய வல்லமை குறைந்து போகவில்லை. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அப்பா இன்றும் கிரியை செய்கிறது. உம்முடைய வார்த்தையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா, அர்ப்பணிக்கிறோம் ராஜா, அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஒப்பு கொடுக்கலாம், ஒப்பு கொடுக்கலாம். மகா கருவையும் இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளே நீ தந்த இந்த நல்ல நாளில ஆண்டவரே
உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இத்தனை நேரம் பேசுறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தருடைய பெட்டி ஏதோமின் வீட்டில 3 மாதம் இருந்து அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தது. இத்தனை வருடம் எங்க வாழ்க்கையில இந்த பெட்டி இருந்தும் எங்க வாழ்க்கையில நன்மைகளை அனுபவிக்காம ஆண்டவர் நாங்க இருக்கிறோம். இதற்கு காரணம் பெட்டி அல்ல, உம்முடைய வார்த்தை அல்ல, எங்களுடைய துணிகரம் என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணித்து அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இன்றைக்கு உணர்ந்து இருக்கிற, இன்னைக்கு உணர்வடைந்து இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில ஆண்டவரே, இனி வருகிற காலத்துல கர்த்தர் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்த நன்மையின் பூரணத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் தந்து ஆசீர்வதிக்கும்படியா இதுவரையிலும் தடைப்பட்டு போனதை கர்த்தர் அபிரிவிதமாய் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நான் செபிக்கிறேன்ப்பா. உம்முடைய கிருபையுள்ள வார்த்தை, உம்முடைய கிருபையுள்ள கரம், உம்முடைய அன்பு நிறைந்த கரம் உம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும். உம்முடைய அன்பின் சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறார் ராஜா என்று வந்து உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அத்துணை பிள்ளைகளுக்குள்ளாய் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாகட்டும் ஆண்டவரே. துணிகரமாய் செய்கிற செயல்களை என் ஆண்டவருக்கு முன்பதாக நான் மறைத்துக் கொள்வது எப்படி? இன்னைக்கு அவைகளை அறிக்கை செய்யறன்னு சொல்லி அர்ப்பணித்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய அர்ப்பணத்தை கர்த்தர் கேட்டு இதன்படி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உடைய கிருபையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிற பொறுப்பெடுத்துக் கொள்ள வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் யாவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழிநடத்தலும் இந்த நாளில் வந்த உங்கள் அனைவருடன் இன்றும் இன்னும் சதாகாலங்களும் நிலைத்திருந்து காப்பதாக, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless. நாளைக்கு